ஒரு 25,000 ரூபீஸ்க்கு ஒரு கேமிங் பிசி பில்ட் பண்ணுறது அப்படின்றது ரொம்பவே கஷ்டம். அதுவும் நீங்கள் அந்த பிசி மூலமாக நீங்கள் கேமிங் பர்ஃபார்மன்ஸும் எடுக்கணும் அண்ட் உங்களுக்கு வீடியோ எடிட்டிங் இந்த மாதிரியான ப்ரொடக்டிவ் சைட் ஆஃப் ஒர்க்லேயுமே உங்களுக்கு ரிசல்ட்ஸ் பெட்டராக இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான பிசி பில்ட் பண்ணுறது அப்படின்றது ரொம்பவே கஷ்டம். ஆனால் இன்னைக்கு வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு 25,000 ரூபீஸில் ஒரு பெஸ்ட் பிசி, ஸோ அதுலேருந்து நீங்கள் ஒரு பெட்டர் கேமிங் பர்ஃபார்மன்ஸும் எடுத்துக்கலாம். அட் த சேம் டைம் நீங்கள் இந்த மாதிரி எடிட்டிங் ப்ராசஸ்க்கும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி. ஸோ இந்த பிசி பில்ட் இதோட பார்ட்ஸ் பற்றி நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். அதுக்கப்புறமா இந்த பார்ட்ஸ்லாம் ஏன் சூஸ் பண்ணணும் அண்ட் இந்த பார்ட்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோட எண்டில் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிசி பில்டோட பார்ட்ஸ்லாம் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். இந்த பார்ட்ஸ் நான் எதுவுமே நான் பர்ச்சேஸ் பண்ணி ட்ரை பண்ணது கிடையாது. இது ஃபுல்லாமே பேஸ்டான அந்த பட்ஜெட்டோட சஜஷன்ஸ் மட்டும்தான். இப்போ நான் ஒரு பிசி பில்ட் பண்ணுறேன் அப்படின்னா நான் ஆன்லைனில் ரிவ்யூஸ் பார்த்து ஸோ எந்தெந்த பார்ட்ஸ் பெட்டராக இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்பேன். ஸோ அந்த மாதிரி நான் ரிவ்யூஸ் பார்த்து இல்லைனா மற்ற பேர் எனக்கு சஜஷன்ஸ் பண்ண ஒரு சில பார்ட்ஸ் வச்சு அதிலிருந்து நான் ஒரு பிசி பில்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பட்ஜெட் பிசி அப்படின்றது நான் தனியாக பர்சனலாக பில்ட் பண்ணி யூஸ் பண்ணது கிடையாது. ஸோ இதில் வெறும் சஜஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், அதில் இருக்கிற பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது அப்படின்றது எல்லாமே நீங்கள் அந்த ஒரு பார்ட்டோட தனியாக நீங்கள் ரிவ்யூஸ் பார்க்கணும். அண்ட் அது போக இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இதில் நாங்கள் டிஸ்பிளே ஆட் பண்ணலை. மற்றபடி கீபோர்டு எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். ஏன் டிஸ்பிளே அண்ட் டெஸ்க் மெயினாக ஆட் பண்ணலை அப்படின்னா பட்ஜெட் தான் இன்னொரு மெயின் ரீசன். ஸோ நிறைய பேர்கிட்ட ஏதாச்சும் மானிட்டர் இருக்கலாம், இல்லைனா டிவிலேயே நீங்கள் HDMI போர்ட் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அது மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஆப்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் இதை ஃபுல்லாக CPU அண்ட் கீபோர்ட் அண்ட் மவுஸ் இது மட்டும் தான் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு வேளை உங்ககிட்ட அந்த டெஸ்க் அண்ட் மானிட்டர் எதுவுமே இல்லை அப்படின்னா அது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்சஸாக ஆட் ஆகும் இந்த வீடியோவில் இருக்கிற மென்ஷன் பண்ணுற பார்ட்ஸ் தவிர்த்து. எனக்கு தெரிஞ்சு நான் சொல்ல வேண்டிய முக்கியமான டிஸ்க்ளைமர்லாம் மென்ஷன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கடுத்து நம்ம பிசியோட பார்ட்ஸ் என்னென்ன சூஸ் பண்ணோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதில் பார்க்குறப்ப ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராசஸர் தான் சூஸ் பண்ணியிருக்கோம். தேங்க்ஸ் டு AMD அண்ட் அவங்களோட Ryzen ப்ராசஸர்ஸ் லைனப். ஏன்னா நம்ம இன்னைக்கு வீடியோவில் AMD பிசி பில்ட் தான் பண்ண போகிறோம். ஸோ AMD Ryzen 3200G அப்படின்ற ப்ராசஸர் இதில் இன்பில்ட்டாக கிராஃபிக்ஸும் இருக்குது. இது ஒரு 4 கோர் ப்ராசஸர். இதில் பூஸ்ட் கிளாக் பார்த்தீங்க அப்படின்னா 4 GHz வரைக்கும் இருக்குது. இதோட நம்ம க்ரூஷியலோட 4 GB RAM அதுவே நம்ம ரெண்டாக ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஒரு ஸ்டிக் பார்த்தீங்க அப்படின்னா 4 GB. ஸோ அதையே நம்ம ரெண்டாக போடுறப்ப 8 GB கிடைக்கும். அண்ட் நம்ம மதர் போர்ட்லேயுமே 2 ஸ்லாட் தான் இருக்குது. ஸோ மதர் போர்ட் பற்றி பார்க்குறப்ப நம்ம என்ன மதர் போர்ட் சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா Asus Prime A320K. இந்த மதர் போர்டில் நீங்கள் 32 GB வரைக்குமே RAM ஆட் பண்ணிக்கலாம். அது போக உங்களுக்கு M.2 சப்போர்ட்டும் இருக்குது. ஆனால் உங்களால் ஓவர் கிளாக்கிங் மட்டும் இந்த மதர் போர்டில் பண்ண முடியாது ப்ராசஸருக்கு. அண்ட் இது மைக்ரோ ATX ஃபார்ம் ஃபேக்டர். ஸோ உங்களுக்கு ரொம்பவே சின்ன கேபினெட்டில் கூட இந்த மதர் போர்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஜஸ்ட் பெரிய கேபினெட்ஸ் வாங்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஒரு மைக்ரோ ATXக்கு செட் ஆகிற மாதிரியான கேபினெட்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா கூட போதும். இது ப்ராப்பராக ஃபிட் ஆகும். பவர் சப்ளை வைஸ் வரப்போ தான் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. இந்த பிசியில் நம்ம ஆட் பண்ண காம்பனன்ட்ஸ் பொறுத்த வரைக்குமே கம்ப்ளீட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 148 வாட்ஸ் தான் பவர் எடுக்குது இந்த காம்பனன்ட்ஸ் எல்லாமே. ஸோ உங்களுக்கு ஒரு 300 இல்லைனா 250 வாட்ஸ் பவர் சப்ளை இருக்கா அமேசானில் பார்த்தோம் அப்படின்னா அமேசானில் இந்த மாதிரியான பவர் சப்ளை கிடையாது, அவைலபிளாக இல்லை. பட் ஆனால் நீங்கள் வெளியில் ரீட்டைல் ஸ்டோர்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கம்மி வாட்ஸ் இருக்கிற பவர் சப்ளை நீங்கள் உங்களுக்கு அவைலபிளாக இருந்தது கிடைச்சது அப்படின்னா உங்களுக்கு அது பட்ஜெட்டுக்கு ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். பட் எனிவேஸ் இந்த பிசியில் ஒரு பவர் சப்ளை ஆட் பண்ணணும் அப்படின்றதுனால நான் தெர்மல் டேக் பவர் சப்ளை அப்படின்றத ஆட் பண்ணியிருக்கேன். இது 450 வாட்ஸ் பவர் சப்ளை. உங்களுக்கு ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2498 ரூபீஸ் வருது. ஸோ இதுவே ஒரு 500 ரூபீஸ் கம்மி பண்ணலாம். நீங்கள் சப்போஸ் வேறு ஏதாச்சும் கம்மி குவாலிட்டி இருக்கிற பிராண்டு நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா. அண்ட் இதுக்கடுத்து நம்ம 1 TB ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுவும் வெஸ்டர்ன் டிஜிட்டல் ஹார்ட் டிஸ்க். இது ப்ளூ வெர்ஷன். அண்ட் இப்போ சொன்ன இந்த எல்லா பார்ட்ஸுமே நம்ம இந்த சிப்ட்ரானிக்ஸ் அப்படின்ற ஒரு கேபினெட்டில் தான் நம்ம பேக் பண்ண போகிறோம். ஸோ இந்த சிப்ட்ரானிக்ஸ் கேபினெட் பார்த்தீங்க அப்படின்னா உள்ள உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடில் 3 ஃபேனுக்கான ஸ்பேஸ் இருக்குது. பட் ஆனால் அவங்க ஃபேன்ஸ் இன்க்ளூட் பண்ணலை அதில். பட் அதுவே பார்த்தீங்க அப்படின்னா ரியர் சைடில் 120 mmக்கு ஒரு ஃபேன் அவைலபிளாக இருக்கும். அண்ட் இது மிட் டவர் கேஸ். ஸோ உங்களுக்கு ஏர் எக்ஸாஸ்ட் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் ஆல்ரெடி RGB லைட்டிங்கோட வருது. ஃபைனலாக மவுஸ் அண்ட் கீபோர்ட். ஸோ ஜெப்ரானிக்ஸோட
டிரான்ஸ்ஃபார்மர் கே அப்படின்ற ஒரு மாடல் தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்துட்டு 1000 கிட்ட வந்து வருது. பட் ஆனால் ரெண்டுத்துலையுமே வந்து ஆர்ஜிபி லைட்டிங்கும் இருக்குது அண்ட் டிசைன் பார்க்குறதுக்கு இன்னும் பெட்டர் கேமிங் லுக்காக இருக்குது. அதனால இதை வந்து நாங்கள் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வரைக்கும் சொன்ன எல்லாத்தையுமே நீங்கள் வந்து டோட்டல் பண்ணிங்க அப்படின்னா இன்னைக்கு அமேசானில் இருக்கிற ப்ரைஸ் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 25,935 ருபீஸ் வரைக்கும் வந்து வருது. ஸோ இதுக்கு வந்து இந்த பிசி வந்து பெட்டராக இருக்குமா, அதுக்கேற்ற பெர்ஃபார்மன்ஸ் இருக்குமா அப்படின்றத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ இப்போ ஆன்லைனில் இருக்கிற ரிவ்யூஸ் பொறுத்த வரைக்கும் இந்த கேம்ஸ் எல்லாமே வந்துட்டு நீங்கள் மோஸ்ட்டாக வந்து 720pல லோவஸ்ட் செட்டிங்ஸில் ரன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய கேம்ஸில் வந்து 60 FPS மேலே கிடைக்கும். அதாவது எக்ஸாம்பிளுக்கு வந்து பப்ஜி, அபெக்ஸ் லெஜெண்ட் இது மாதிரியான கேம்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு 720p ரெசல்யூஷனில் விளையாடுறப்ப 60 FPS வந்து கிடைக்கும். அதுவே நீங்கள் வந்து 1080p போனீங்க அப்படின்னா ஒரு சில கேம்ஸில் உங்களுக்கு வந்து ஒரு 40 FPS வந்து வரும். பட் ஆனால் மோஸ்ட்டாக உங்களுக்கு வந்து கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது பெட்டராக இருக்காது. நிறைய லேக்ஸ், ஃப்ரேம் ட்ராப்ஸ் இதெல்லாமே நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் வந்து கேமிங் விளையாடணும் அப்படின்னா 720pல விளையாடுறது அப்படின்றது பெட்டர் இந்த ப்ராசஸர் யூஸ் பண்ணி. அண்ட் இந்த சிபியூவில் வந்துட்டு நீங்கள் ப்ரீமியர் ப்ரோ இல்லைனா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் வந்து நீங்கள் வீடியோ எடிட்டிங் பண்ண முடியும். ரொம்ப ஹை ப்ரொஃபஷனல் ஒர்க்ஸ் வந்து பண்ண முடியுமா அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. பட் ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் பேசிக்கான ஒர்க்ஸ் வந்து பண்ண முடியும். கண்டிப்பாக வந்து 1080p வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து எடிட் பண்ணலாம். வீடியோட ரெண்டரிங் ஸ்பீட்ஸ் எல்லாமே வந்துட்டு கண்டிப்பாக ஹையராக இருக்கும். பட் ஆனால் உங்களால் வந்துட்டு இவ்வளோ கம்மி ப்ரைஸில் இருக்கிற ஒரு ப்ராசஸரில் வீடியோ எடிட்டிங்கும் பண்ண முடியும், கேமிங்கும் விளையாட முடியும் அப்படின்னா அது வந்துட்டு கண்டிப்பாக ஒரு ப்ளஸ் தான். அண்ட் இதில் வந்துட்டு நாங்கள் 2 ரேம் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதுவும் 4GB சொல்லிட்டு. ஸோ டோட்டலாகவே வந்து 8GB. ஏன் நாங்கள் வந்துட்டு சிங்கிள் ஸ்டிக் யூஸ் பண்ணல அப்படின்னா ரைசன் ப்ராசஸ் மோஸ்ட்டாக வந்து டூயல் சேனல் ரேம்ஸ் வந்துட்டு பெட்டராக வந்து பெர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வெப்சைட்லையுமே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பட்ஜெட் வைஸில் பார்க்குறப்ப 8GB ரேம் பார்த்தீங்க அப்படின்னா 3000 மேலே வந்து போச்சு. ஸோ 4GB ரேம்ஸ்லையும் வந்துட்டு 3000 மெகாஹெர்ட்ஸில் எந்த ஒரு ரேமே வந்து கிடையாது. அதனாலேயே ஒரு ரேமே நாங்கள் வந்துட்டு டூயலாக வந்து மாற்றிட்டோம். ஸோ இது மூலமாக உங்களோட பிசி இன்னும் ஃபாஸ்ட்டாகவும் ரன் ஆகும் அண்ட் ப்ராசஸருக்கு கரெக்டான சப்போர்ட்லையும் வந்து இருக்கும். ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சிபியூக்குள்ளேயே இருக்கிற இந்த ரேடியான் வேகாஸோட கிராஃபிக்ஸ். ஸோ இந்த கிராஃபிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேமிங்ஸில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 60 FPS 720pல வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அது போக வந்துட்டு உங்களுக்கு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் இது மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறப்ப சம்டைம்ஸ் நீங்கள் வந்துட்டு இந்த ஜிபியூ அப்படின்றது வந்து இருக்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஜூஸ் அப்படின்றது வந்து உங்களோட சாஃப்ட்வேர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கும். அண்ட் ரொம்பவே முக்கியமாக நீங்கள் இந்த ஜிபியூமே வந்து நீங்கள் ஓவர் கிளாக் பண்ணிக்க முடியும். நான் வந்து ஆல்ரெடி ஓவர் கிளாக்கிங் கைடு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதோட கார்ட்ஸ் வந்து இங்கே இருக்கும். செக் பண்ணி ஓவர் கிளாக் பண்ணிங்க அப்படின்னா மேபி உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் FPS வந்து ஒரு சில கேம்ஸில் வந்து கிடைக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா வந்துட்டு டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யாருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், பாய்.